பணம் வரணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிறைய பேர் கண்ணை மூடி பணத்தை மட்டும் கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது மட்டும் போதாது. அடுத்த 5 நிமிஷம் இந்த ஒரு விஷயத்தை எழுதி பாருங்க. ஏன் இதை எழுதணும், என்ன எழுதணும் அப்படின்றது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் முக்கியமான ரகசியமே. இந்த வீடியோட நடுவில் நான் சொல்ல போகிற அந்த 5 நிமிஷம் ஃபார்முலா தான் உங்கள் லைஃப்பையே மாற்ற போகுது. முழு வீடியோவும் பாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. நாம தினமும் எழுதுற எழுத்துக்கள் உண்மையிலேயே நமக்கு பணத்தை கொண்டு வருதா, இல்லை நம்ம சும்மா ஒரு பேப்பர்ல வார்த்தைகள் மட்டும் நிரப்பிக்கிட்டு இருக்குமா? இதுக்கு பின்னாடி 3 ரகசியங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சீக்ரெட் நம்பர் 1, நீங்க என்ன எழுதுறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி எழுதுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த கேட்குறேன், நீங்க தினமும் எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு எழுதுறீங்களா? அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். நீங்க எழுதுற வார்த்தைகள் மட்டும் முக்கியம் இல்லை, அதை எழுதும்போது உங்க மனசு எந்த இலக்கை நோக்கி போகுது அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தையை மாத்தினாலே நீங்க அந்த இலக்கை பார்க்குற விதமே மாறி போயிடும். ஆனா அந்த ஒரு வார்த்தை என்ன, அதை கொஞ்ச நேரத்துல பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் எழுதும்போது செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்ப்போம். நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் எழுதும்போது எனக்கு நிறைய பணம் வேணும்னு எழுதுறாங்க. ஆனா எவ்வளவு? 10,000, 50,000, 1,00,000 இல்ல 5 லட்சமா? உங்க இலக்கு என்னன்னு தெளிவா இல்லைன்னா நீங்க எழுதுறதுக்கும் ஒரு கிளியர் டார்கெட் இருக்காது. அதனால எனக்கு பணம் வேணும் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா எனக்கு ஏன் அந்த பணம் வேணும் அப்படின்றதே எழுதுங்க. இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்ப்போம். ஒருத்தர் மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோம். அவருக்கு நிறைய கடன் சுமை இருக்கு. எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற முடியலையே அப்படின்னு தினமும் மன உளைச்சலோடையே தூங்க போறார். அவர்கிட்ட நாம நீங்க வெறும் பணம் வேணும்னு எழுதாதீங்க, உங்க இலக்கை எழுதுங்க, அது ஏன் வேணும்னு எழுதுங்க, அப்புறமும் ஒரு சின்னதா ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றோம். மாற்றம் ஒரே நாள்ல உடனடியா நடக்காது. ஆனா அவருடைய கவனம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். பயத்திலிருந்து விலகி புதிய ஐடியாஸை கவனிக்க ஆரம்பிப்பார். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் கண்ணுக்கு தெரியும். அதிலிருந்து ஒரு சைடு இன்கம் வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. எழுதுறதால மட்டும் பணம் வந்துடாது. அப்போ அந்த எழுத்து எப்படி பணத்தை உருவாக்குது? நம்முடைய மனசுக்குள்ள அது என்ன மாற்றத்தை செய்கிறது? அப்படின்னா இந்த மாற்றத்தை உருவாக்குற அந்த ரைட்டிங் ஃபார்முலா என்ன? அதை வீடியோவோட 5 மினிட் ஃபார்முலா பகுதியில் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பணத்தை பத்தி நீங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சீக்ரெட் 2, பணத்தை விட முக்கியமானது ஒய். நீங்க 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, சரி. ஆனா அந்த 1,00,000 உங்களுக்கு ஏன் வேணும்? கடனை அடைக்கிறதுக்கா, இல்ல குடும்பத்தோட பினான்சியல் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கா, இல்ல உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவா, இல்ல சொந்த வீடு வாங்குவா, அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நிதி சுதந்திரம் வேணுமா? உங்க ஒய் தெளிவா இருந்தால்தான் உங்க கோலுக்கு ஒரு ஆழ்ந்த எமோஷனல் மீனிங் கிடைக்கும். அதனால ஒரு கோலை எழுதும் போது அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தையும் சேர்த்து எழுதுங்க. இங்கதான் அந்த மறைக்கப்பட்ட ஹைடிங் ரைட்டிங் டூல் வேலை செய்யுது. கோலை எழுதுறீங்க, ஒய்யை எழுதுறீங்க, ஆனா இந்த ரெண்டையும் நிகழ்காலத்துல ஏற்கனவே நடந்துட்டு இருக்க மாதிரி எழுதணும். நீங்க எனக்கு வேணும் மட்டும் எழுதும்போது உங்ககிட்ட அது இன்னும் இல்லைன்ற எண்ணத்திலேயே கவனம் போகலாம். அதுக்கு பதிலா நிகழ்காலத்துல நான் உருவாக்குகிறேன், நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதும்போது உங்க கவனம் நீங்க விரும்புற நிலையை நோக்கி திரும்பும். ஆனா இதை எப்படி எழுதணும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும், வெறும் 5 நிமிஷத்துல இதை ஒரு தினசரி ரைட்டிங் பிராக்டிஸா எப்படி மாத்துறது, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். சரி, 5 மினிட்ஸ் ஃபார்முலா பார்க்கலாமா? இப்போ ஒரு நோட் புக், ஒரு பென் எடுத்துக்கோங்க. தினம் வெறும் 5 நிமிஷம் மட்டும் இதுக்காக ஒதுக்குங்க. இந்த 5 நிமிஷத்தை 5 பகுதிகளா பிரிச்சுக்க போறோம். முதல் நிமிஷம் உங்க மணி கோலை தெளிவுபடுத்த போறீங்க. 2வது நிமிஷம் அந்த பணம் உங்களுக்கு ஏன் தேவை அப்படின்றத எழுத போறீங்க. 3வது நிமிஷம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல போறீங்க. 4வது நிமிஷம்
உங்களுடைய மணி ஐடென்டிட்டியை எழுத போறீங்க. 5வது நிமிஷம் அந்த இலக்கை நோக்கி இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஆக்ஷனை தேர்வு செய்ய போறீங்க. சீக்ரெட் 3, நான் பெறுவேன் விஸ் நான் உருவாக்குகிறேன். இப்போ இந்த 2 வாக்கியங்களையும் பாருங்க. முதல் வாக்கியம் எனக்கு பணம் வரப்போகுது. 2வது வாக்கியம் நான் என் வருமானத்தை தொடர்ந்து வளர்க்கிறேன். முதல் வாக்கியம் இன்னும் எதிர்காலத்திலேயே நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுது. ஆனா 2வது வாக்கியம் நீங்க இப்ப என்ன செய்றீங்க, என்ன உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலதான் உங்க கவனத்தையும் கட்டுப்பாடையும் கொண்டு வருது. அதனால பணம் எனக்கு வரும் அப்படின்னு காத்திருக்கிற மாதிரி எழுதுறதுக்கு பதிலா நான் என் வருமானத்தை உருவாக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதுங்க. மேனிஃபெஸ்டோட உண்மையான ரகசியம் என்னன்னா, இப்போ இத்தனை நேரம் நான் சொல்லாத ஒரு முக்கியமான உண்மையை நான் சொல்ல போறேன். மேனிஃபெஸ்டேஷன் நேரடியா பணத்தை இழுத்து வந்து உங்க கையில கொட்டாது. மேனிஃபெஸ்டேஷன் உங்களை மாத்தும். ரைட்டிங், ஃபோக்கஸ் சேஞ்ச், நோட்டீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டேக் ஆக்ஷன், இன்கம் growth. ரைட்டிங் எழுதுறது உங்க ஃபோக்கஸை மாத்தும். ஃபோக்கஸ் மாறும் பொழுது முன்னாடி கவனிக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து ஆக்ஷன் எடுக்கும்போது தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும். அதிலிருந்து இன்கம் growth வர வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. தினமும் அந்த 5 நிமிஷத்துல உண்மையிலேயே என்ன எழுதணும், எந்த வார்த்தைகள்ல எழுதணும்? அதுக்காக நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிள் ரெடி டு யூஸ் டெம்ப்ளேட் நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் பகுதி மணி கோல். நீங்க விரும்புற மாத வருமானத்தை இங்க எழுதுங்க. நான் மாதம் டேஷ் வருமானத்தை உருவாக்குகிறேன். உதாரணத்துக்கு நான் மாதம் 1,00,000 ரூபாய் வருமானத்தை உருவாக்குகிறேன். 2வது ஒய். இந்த பணம் உங்களுக்கு ஏன் வேணும், அதுக்கான காரணத்தை எழுதுங்க. இந்த வருமானத்தின் மூலம் டேஷ் உருவாக்குகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த வருமானத்தின் மூலம் என் குடும்பத்திற்கு பினான்சியல் செக்யூரிட்டி உருவாக்குகிறேன். 3வது கிராட்டிடியூட். ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளுக்கும் நினைச்சு நன்றி சொல்லுங்க. என்னிடம் ஏற்கனவே இருக்கும் டேஷ் மற்றும் கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு நன்றி. அவசரப்படாம அந்த வார்த்தைகளை உணர்ந்து எழுதுங்க. 4வது மணி ஐடென்டிட்டி. இங்க பணத்தை நீங்க எப்படி கையாளும் ஒரு நபரா இருக்க விரும்புறீங்க அப்படின்றத எழுதுங்க. நான் பணத்தை பொறுப்புடன் மேனேஜ் செய்கிறேன். புதிய வருமான வாய்ப்புகளை கவனித்து சரியான வாய்ப்புகளை பயன்படுத்துகிறேன். 5வது சீக்ரெட் ஆக்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது பணத்தை பத்தி வெறும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்காக இந்த ஒரு கேள்வி எழுதுங்க. என் வருமானத்தை அதிகரிக்க இன்று நான் டேஷ் செய்கிறேன். அது ஒரு கிளையண்ட்டை தொடர்பு கொள்றதா இருக்கலாம், ஒரு புதிய ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா புதிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ரிசர்ச் செய்யறதா இருக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ல இருக்க அமௌண்ட்டையும் ஆக்ஷனையும் உங்க சொந்த இலக்குக்கு ஏற்ப மாத்திக்கோங்க. இந்த 5 பகுதியில் எழுதுறதோட எல்லாம் முடிஞ்சிடாது. எழுதுறத ஒரு டெய்லி ஹேபிட்டா மாத்தும் போதுதான் அது வேல்யூ உங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சிம்பிள் சேலஞ்சா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. டே 1 ரைட். இன்னைக்கு முழுக்க 5 மினிட்ஸ் டெம்ப்ளேட்டை எழுதுங்க. டே 2 ஃபீல். நீங்க எழுதுற ஒவ்வொரு வரியையும் அவசரம் இல்லாம அதனோட மீனிங்கை உணர்ந்து எழுதுங்க. டே 3 நோட்டீஸ். பணம் மற்றும் வாய்ப்புகளை பற்றிய உங்க எண்ணங்களை கவனிங்க. டே 4 லுக் ஃபார். உங்களை சுத்தி இருக்கிற புதிய இன்கமோட ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி பாருங்க. டே 5 டேக் ஆக்ஷன். நீங்க பார்க்குற ஒவ்வொரு வாய்ப்புலையும் ஒரு சின்ன ஆக்ஷன் எடுங்க. டே 6 ரிப்பீட். முழு 5 மினிட் ஃபார்முலாவை மறுபடியும் எழுதுங்க. நேற்று எடுத்த ஆக்ஷனை தொடருங்க. டே 7 ரிவ்யூ. லாஸ்ட் 7 டேஸ்ல
உங்க எண்ணங்கள், கவனம், வாய்ப்புகளை பார்க்கும் விதம், செயல்கள், அதுல என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எழுதி பாருங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போறது வெறும் காகிதம் இல்லை. உங்க எண்ணம், உங்க கவனம், உங்க நம்பிக்கை, உங்க செயல். இந்த 7 Day மணி ரைட்டிங் சேலஞ்சை என்னோட சேர்ந்து செய்யறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இப்பவே கமெண்ட்ல ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா உங்க நண்பர்களுக்கும் பயன்படும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க ஆழ்மன எண்ணங்களை மாத்தி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. வாழ்க வளமுடன். நன்றி.